ஜெபம் செய்வோம். அன்பு பிறக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த வேலைக்காரனை சோத்திருக்கிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக நிற்பதும் கர்த்தருடைய கிருபையே. நம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவை காலத்திலும் புதிதாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் உயிரோடு இருப்பது நம்முடைய கிருபை ஆண்டவரே. நாங்கள் ஆசையிலே சுவாசம், இருதய துடிப்பு, ஜீரண உறுப்புகள், எங்களுடைய லிவர், கிட்னி, ஸ்பிளீன், குடல்கள், மூளை மண்டலம், கண்கள், காதுகள், செவிகள், கால் எல்லாம் இயங்குவது இந்த கிருபையினாலே வாழ்கிறோம், பிழைக்கிறோம். நீர் இல்லாமல் நாங்கள் இல்லை என்ற அந்த உறுதியோடு வாழ்கிறோம். கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்தி ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளையும் கூட இதை ஆசீர்வதி தரும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே. இந்த பாட்டை பாடு. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்தவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்தவரே, ஐயா அதிசயம் செய்தவரே, ஐயா அதிசயம் செய்தவரே. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. சித்தம் உண்டு சித்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினே, சித்தம் உண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினே, ஐயா என்று சொல்லி சுகமாக்கினே, ஐயா என்று சொல்லி சுகமாக்கினே. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. கைகளை உயர்த்தி. எனக்கு ஒத்தாசை வரும் பருவதற்கு நேராக என் கண்களை அடிக்கிறேன். வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும். சௌக்கியமும் ஆரோக்கியம் வரப்பண்ணுகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணுகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பாதைகளை எல்லாம் சீர்படுத்துகிறவர், வனாந்திரத்தில் வழியை ஆயத்தப்படுத்துகிறவர், அவாந்திர வழியிலே ஆறுகளை உண்டாக்குகிறவர் இயேசு கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார். புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு போய் விடுகிறார். ஆண்டவர் எங்களை எண்ணெய்மாவு குறையாதபடிக்கு எங்கள் பாத்திரம் நிரம்பி வழிபடியாக அந்த ஏழை விதவிக்கு செய்தவர், அந்த பிள்ளைக்கு செய்தவர், எங்களுக்கும் அவர் செய்ய போகிறார். அதற்காக நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. நாங்கள் விற்று கடனை அடைத்து மீது வைத்து ஜீவனம் பண்ணக்கூடியான கிருபையை ஒரு நாளிலே உண்டு பண்ண போகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். ஆகாரின் கண்ணீரை கண்டவர், எங்கள் பிள்ளைகளுக்காக நான் வடிக்கிற கண்ணீரை காண்கிற தேவனாக இருக்கிறபடினாலும் மக்கள் ஸ்தோத்திரம். எசேக்கியாவுக்கு 15 ஆண்டு கூட்டி கொடுத்தவர், யோபுவின் வாழ்க்கையிலே இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தவர்,
யாக்கோபுக்கு அவன் முன்னிலைமை காட்டிலும் ஒரு 2 பரிவாரங்களோடு கூட அவன் கடந்து போகும்படி செய்தவர். யோசேப்பை உயர்த்தி அழகு பார்த்தவர். தானியேலை உயர்த்தி அழகு பார்த்தவர். எங்களையும் உயர்த்தி அழகு பார்க்க போகிறீர்கள். ஸ்தோத்திரம். விசேஷமாக ஆவி, ஆத்துமா, சரீரம் அவயவங்களுக்காக ஜெபிக்கிறேன். உங்களுடைய தொடுதல், ஆவியானவருடைய தொடுதல், பரிசுத்த ஆவியானவர் தொடுதலும் கர்த்தருடைய தழும்புகளாலே நாங்கள் குணமாகிறோம், ஆண்டுடைய வார்த்தையினாலே பரிகாரியான கர்த்தராலே குணமாகிறோம் என்று சொல்லும்படியா இப்பொழுது ஒரு அற்புதம் நடக்கட்டும். திருமணமாகாதவர்களுக்கு யாக்கோபுக்கு ஆண்டவரே, ஈசாக்குக்கு ரெபேக்காளை கொடுத்தவர். இந்த பிள்ளைகளுக்கு நல்ல வரனை கொடுப்பீரார். குழந்தை இல்லாதவர்களுக்கு பெற பண்ணுகிறவராகிய நீர், பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நீர், பிரசவத்தை தடுக்காமல் பிரசவத்தை நீர் கொடுப்பீராக, காணும்படி செய்வீராக. வேலை இல்லாமல் இருக்கிறவர்கள், புதிய வேலைக்காக காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஒரு அற்புதம் செய்வீராக. உங்களை ஜபிக்கும்படி கேட்டுக்கொண்ட அநேகர் உண்டு. நடக்க முடியாமல் பின் முதுகு பின் தண்டுவடம், அதில் ஏதோ ஒரு வியாதி, அது நிமித்தம் செயலிழந்து போயிருக்கிற அந்த வாழ்க்கையில அந்த சகோதரியை கர்த்தர் எழுப்பி நிறுத்துவீரார். அந்த பெண்மணிக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும்படி செய்யும் சுவாமி. இப்படி அநேக ஜெப குறிப்புகள் வந்து கொண்டே இருக்கின்றன. முட்டிக்கால் வலி வந்து ஒரு பாஸ்டருக்கு, ஒரு ஆயருக்கு, என் இயேசுவின் நாமத்தில் உன் கால்கள் எல்லாம் ஆண்களின் கால்களை போல மாற்றுகிற கர்த்தர், உயர்தலங்களிலே ஏறி வர பண்ணுகிற கர்த்தர், ஊழியக்காரன் மேலே சுகமா ஊழியக்காரன் மேலே பரிதபிக்கிற கர்த்தர், இந்த கால்களை குணமாக்குவீரார். எல்லா தேவைகளையும் சந்திப்பீரார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். மார்க்கு 7ஆம் அதிகாரம். வேதத்தை தொடர்ந்து வாசிக்கிறீங்க நம்புகிறேன். தொடர்ந்து இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. இன்னும் ஜஸ்ட் ஒரு வீக் கூட இல்லை. முடிந்த வரைக்கும் வாசிங்க. நாங்கள் அடுத்த ஹோலி வீக்கில் அப்படி ஷார்ட்டாக வேதத்தை முடிக்கலாம் என்பதை குறித்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். மார்க்கு 7ஆம் அதிகாரம். மறுபடியும் அவர் தீரு சீதோன் 31ஆம் வசனம். எல்லைகளை விட்டு புறப்பட்டு தெக்கப்போலியின் எல்லைகள் வழியாக கலிலேயா கடல் அருகே வந்தார். அங்கே கொன்னை வாய் உடைய ஒரு செவிடன் அவரிடத்தில் கொண்டு வந்து அவர் தமது கையை அவன் மேல் வைக்க வேண்டும் என்று விரும்பினார். கொன்னை வாயினா மோசேக்கு இருந்தது மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். லேட்டர் பீரியட்ல மோசே திக்கு வாயும் மந்த நாவு உள்ளவனாக மாறினான். அதனால் இந்த திக்கு வாய் இப்போ குறைஞ்சிருக்கு, இப்போ அட் ப்ரெசன்ட் குறைஞ்சிருக்கு. நான் ரொம்ப பார்க்க முடியல. ஆனால் என்னோட கூட படிக்கும் பொழுது ஒரு ஃப்ரெண்டுக்கு அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இருந்தது. அவனால் பேசவே முடியாது. கண் கூட பார்த்துருக்குறேன். 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் அவன் படுகிற பாடு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் பதில் பேச முடியாது. ஆசிரியர்களே, இல்லை நீ பேச வேண்டாம், உட்கார்ந்துரு என்று சொல்லுகிற அளவுக்கு ஒரு வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தைக்கு அவ்வளவு கேப் இருக்கும். அவ்வளவு கடினமா அல்லது எனர்ஜியே, முழு எனர்ஜியை செலுத்த வேண்டும். அது ரொம்ப கஷ்டம். இப்போ நாங்கள்லாம் பிரசங்கம் பண்ணோன்னா 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணால் அடுத்த ஒரு பயங்கர டயர்டாயிடும். ஏன்னா ஆவி போயிடும். ஆவி போச்சுன்னா அவனை மனுஷன் அப்படியே பலவீனமாயிடுவான். தானியேல் கூட இந்த தரிசனம் வந்த பொழுது அவன் பலனற்று போனானா. அந்த மாதிரி நம்ம பேசும் பொழுது ஆவியில நிரம்பும் பொழுது ஒரு பலவீனம் வரும் லேசாக. ஆனால் இவனால பேசவே முடியாது. ஒரு வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தை அவ்வளோ பெரிய கேப். நான் இதை இப்படி ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் பார்க்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம நல்லா பேசுகிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை என்பது என்னன்னா, ஒரு பகுதியிலிருந்து அடுத்த பகுதி வருவதற்குள்ளாக அவ்வளவு சிரமங்கள். இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் இதை தாண்ட முடியல. ஒரு கண்டினியூட்டி இல்லை. இன்னும் சிம்பிளாக சொல்ல போனால் கண்டினியூட்டி இல்லை. பீஸோ, சமாதானமோ, சந்தோஷமோ, மகிழ்ச்சியோ, அது வாழ்க்கையில் நிம்மதியோ, கண்டினியூஷனே இல்லை. இந்த அலைகள் வரும் பாருங்களேன், அலைகள் ஒன்றின் பின்னாக வந்து கொண்டே இருப்பது, நிற்காது. அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையும் கூட. அவ்வளவு கண்ணீரப்பாடு. ஏன் இதை இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, செவியும் அவனுக்கு கேட்காது.
இன்னும் ஏன் அதை இன்னும் அதிகமா எக்ஸ்பிளைன் பண்றேன்னா, இயேசு கிறிஸ்து அவனை தனியே அழைத்து கொண்டு போனார். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். விரல்களை காதுகளில் வைத்து உமிழ்ந்து நாவை தொட்டார். வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டார். ஆண்டவருக்கு பெருமூச்சு வந்தது. எதற்காக வந்தது? உங்களுக்கு ஏன் பெருமூச்சு வரும்? ரொம்ப அழுதுட்டா பெருமூச்சு வரும். இஸ்ரேல் மக்களுக்கு ஜெபிக்கவும் வரல, அவங்கள தேவனை தேடவும் வரல, அவங்க உபவாசிக்கும் வரல, கர்த்தரை மறந்துட்டாங்க. 400 ஆண்டுகள் யாரு அவங்களை கொண்டு வந்தது என்பதை கூட அவங்களால மறந்துட்டாங்க. அவங்களால செய்ய முடிந்த ஒரே காரியம் பெருமூச்சு விட்டார்கள். என்ன பெருமூச்சு? எப்போ இந்த அடிமைத்தனத்திலிருந்து, எப்போ இந்த விலங்கில் இருந்து, எப்போ என் பிள்ளைக சுயாதீனமா வாழ்வாங்க, எப்போது நாங்க சந்தோஷமா வேலை பலுவில்லாம நிம்மதியா வீட்டை கட்டி வாழ்ந்து சுகமா இருப்போம் என்ற ஒரு பெரிய பெருமூச்சு. ரொம்ப இயற்கையா எனக்கு வரணும். ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் அதுதானே, நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படலை, நமக்கு தாமதங்கள் ஆகிறது, வேதனை மிகுதி, நம்முடைய குழப்பங்கள் அதிகமாகிறது, நிறைய வெறுப்புகள் சம்பாதித்து கொண்டிருக்கிறோம், தோல்விகள் வருகிறது, பல பிரச்சனைகள் சூழ்ந்திருக்கிறது, விரக்தியின் மத்தியில குழந்தை இல்லை, 15 வருஷமாச்சு, 38 வருஷமாச்சு, திருமணமாகல என்று நல்லா இருந்தவங்க திடீர்னு பேரலிட்டிக் ஆயிட்டாங்க, திடீர்னு கேன்சர் வருது, திடீர்னு டயபெட்டிக் வருது. இப்படிலாம் வரும் பொழுது ஏன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லுவோம்ல, சிம்பிள். எதுக்கு ஆண்டவரே? இது மனுஷன் பெருமூச்சு விடுறது. ஏன்னா என் தெய்வம் பெருமூச்சு விட்டாருன்னா அதுல ஆழமான உண்மை இருக்கு. என்ன அர்த்தம்னா, இவனை இந்த கொன்னை வாய் உடைய செவிடனை அவர் பார்த்த பொழுது அவருடைய ஆவி அவனுக்குள்ளே பிரவேசித்தது. யாருடைய ஆவி? கிறிஸ்துவின் ஆவி அவனுக்குள்ளே பிரவேசித்தது. அவன் படுகிற துயரத்தை அவர் தன்மேல ஏற்றுக்கொண்டு கொஞ்சம் யோசித்து பார்த்தார். எவ்வளோ கஷ்டப்படுறான். நம்மளாம் ஃப்ளூயண்டா பேசுறோம். இப்ப என்னன்னா, அவனுக்கு காதும் கேட்காது, அவனால கம்யூனிகேட்டும் பண்ண முடியாது என்று இயேசு கிறிஸ்து அவன் ஷூக்குள்ள போனார். பல அற்புதங்கள் திருமறையில காணப்படுகிறது. எல்லாமே எப்படின்னா, இயேசு தாமே அவர்களை புரிந்து, அவர்கள் வேதனை அறிந்து, அவர் கஷ்டங்களை அவர் பார்த்து, ஏன்னா இங்க மரியாள் மார்த்தாள் அழுகுறாங்க, கூடியிருந்த மக்களும் அழுகுறாங்க, இயேசுவும் அழுதார். ஏன்னா இழப்பு பற்றி அவருக்கு தெரியும். சொந்த தகப்பனையே இழந்திருக்கிறார், இப்ப சகோதரனையும் இழக்க கொடுத்துட்டாரு. இப்ப அவருக்கு அந்த வழி தெரியும். யாரெல்லாம் அப்பா அம்மா இழந்து இருக்கீங்களோ, யாருக்கெல்லாம் சகோதரிகள் அல்லது குடும்பத்துல யாராவது ஒருத்தர் இழந்திருக்கிறாங்களோ, நீங்க எங்கேயாவது ஒரு இழப்பு வீட்டுக்கு போனீங்கன்னா தானா அவங்கள பார்த்து உங்களுக்கு கண்ணீர் வருதோ இல்லையோ, அவங்க குடும்ப சூழல்லாம் அவங்களோட கூட ஒப்பிட்டு உங்களுக்கு தானா கண்ணீர் வரும். யாரை நினைச்சுன்னா, உங்களை விட்டு போனவங்களை பார்த்து கண்ணீர் வரும். பல நேரங்களில் இப்படி நாம அணுக வேண்டும். அவங்க நிலையிலே நம்ம வைத்து பார்க்க வேண்டும். அவங்க நிலையில வைத்து பார்க்க ரொம்ப கஷ்டம், பேச அவ்வளவு சிரமம். பிரியமானவர்களே, இயேசு எப்படிப்பட்டவர்னா, அவருடைய பண்பு எப்படின்னா, அவர் பரிதவிக்கிறவர் மாத்திரமல்ல, பரிதபினா அனுதாபப்படுகிறவர் மாத்திரமல்ல, அனுதாபப்பட்டார். பல இடங்களில் அனுதாபப்பட்டார். என்னடா இந்த ஜனங்க இப்படி வேதனையில் இருக்கிறாங்களே. இப்போ என்ன பண்றாருன்னா, அவர் பெருமூச்சு விட்டார். அப்போ எவ்வளவு இன்வால்மெண்ட் அல்ல, எவ்வளவு அன்பு, எவ்வளவு சிநேகம், எவ்வளவு அவன் மேல வைத்த பாசம். யாருக்கும் அவர் விதிவிலக்காக இல்லை, எல்லாரையும் நேசிக்கிறார். அழைத்து வந்தாங்க, இவர் ஒன்றும் டிசைபிள் இல்லை, அவரை தொடும்படி அழைத்து வந்தாங்க. யாரும் XYZ. நீ நினைக்கலாம் வெறும் கிறிஸ்தவர்கள் மாத்திரம் தான் இயேசு சொந்தம். இல்லை,
உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் இப்படி கடின பாடலோடு கூட வேதனையோடு கூட போகிறவங்கள, அதாவது ரொம்ப சிரமப்படுறவங்க, குடும்பத்தோட வாழ முடியாத அளவுக்கு, சமுதாயத்தோடு வாழ முடியாத அளவுக்கு கண்ணீரோடு கூட அந்த வார்த்தை எப்பவுமே சொல்லுவோம், என் வாய்ஸே எடுக்கல, நான் எங்கே போனாலும் என் வாய்ஸ் எடுக்க மாட்டேங்குது, அவ்வளோ பெரிய பொறுப்பில் இருக்கிற, பட் என்னுடைய வாய்ஸை எடுப்படலை, அவ்வளோ பெரிய நல்லவனாக இருக்கிற, நீதிமானாக இருக்கிற, ஆனால் என் வாய்ஸ் எடுப்படலை. அது மாத்திரம் சில நேரங்களில் பேசுகிற வார்த்தை ஐயோ செவிகளிலே அது விழுந்தா அவ்வளவு வேதனையாக இருக்கும். அவங்க பேசுகிற பார்வையும் வார்த்தைகளும் அப்படி காதுகளும் செவிடா இருக்கிற ஒரு சூழ்நிலையில அவர் பெருமூச்சு விட்டார். எப்பத்தா என்றார், திறக்கப்படுவதாக என்ற அர்த்தமா. உடனே அவன் செவிகள் திறக்கப்பட்டு அவருடைய நாவு கட்டு அவிழ்ந்தது. அவன் செவையாய் பேசினான். அதை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவருக்கு கட்டளையிட்டார். ஆகிலும் எவ்வளவு அதிகமாய் அவருக்கு கட்டளையிட்டாரோ, ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொன்னார். யார்கிட்டையும் சொல்லாதப்பா, யார்கிட்டையும் சொல்லாத. அதுதான் அதனுடைய அர்த்தம். எவ்வளவு அதிகமாய் கட்டளையிட்டார், சொல்லாதடா சொல்லாத. அவ்வளவு அதிகமாய் அவன் அதை பிரசித்தம் பண்ணினான். பிரியமானவர்கள், எப்பவுமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க, பேச முடியாதவங்க, காது கேட்க முடியாதவங்க, பார்வையில்லாதவங்க, கேன்சர் இருந்து குணமானவங்க, ஆண்டவரிடத்திலிருந்து அற்புதம் பெற்றுக்கொண்டவங்க, அபிஷேகம் பெற்றுக்கொண்டவங்க, நிச்சயமா அவங்க வாய் சும்மாவே இருக்காது. என் ஆண்டவரை எப்படியாவது ஏதாவது ஒரு இடத்துல சொல்லிட்டே இருப்பாங்க. அப்படி சொல்லலைன்னா நீங்க நிச்சயமாக ஆண்டவரிடத்திலிருந்து இனிமேல் நன்மையை பெறவே மாட்டீங்க. அதுதான் சொல்லுவேன். பெற்றுட்டீங்க, ஆனால் நீங்கள் இப்போ சொல்லலை. ஆனால் இனி ஒரு நன்மையும் ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு நன்மையும் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. காரணம் என்னன்னா, அடுத்த வருஷம் சொல்லுது, எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார், செவிடர் கேட்கவும் ஊமையர் பேசவும் பண்ணினார் என்று சொல்லி மென்மேலும் ஆச்சரியப்பட்டார்கள். எனவே நம்ம இந்த நாட்களிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னன்னா, ஏன் கிடைக்கல, ஏன் நான் உபவாசிக்கணும், ஏன் நான் ஜெபிக்கணும், ஏன் நான் வேதத்தை வாசிக்கணும், ஏன் நிசையில நான் ஜெபிக்கணும் அப்படின்னா, அற்புதம் பெற்றுக்கொள்ள எல்லாருக்கும் அதுதான். அதிசயம் பெற்றுக்கொள்ள, திருமணம் பெற்றுக்கொள்ள, குழந்தை பெற்றுக்கொள்ள, வேலை பெற்றுக்கொள்ள, நம்முடைய கடன் அடைக்கப்பட, வீடு பெற்றுக்கொள்ள, நமக்கு தேர்வுக்காக, ஜெயத்திற்காக, என்ட்ரன்ஸ்க்காக, எல்லாத்துக்காக நாம் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் கொடுக்கணும்னா ஒன்று செய்யணும், நாம் அவரை அதிகமாக, அவர் என்னதான் நிறுத்த சொன்னாலும் ஒன்றும் ஆண்டவரை நிறுத்தலாம் முடியாது. இன்னும் அதிகமாக அவரை பிரசித்தப்படுத்த வேண்டும். ஆண்டவர் என்னை பேச வச்சிட்டார், ஆண்டவர் என்னை கேட்க வச்சிட்டார், தடையின்றி பேசுகிறேன், நல்ல செவித்திறன் வந்திருக்கு, நான் சும்மா இருந்தால் முடியாது, என் ஆண்டவரை பற்றி நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன் சாகிற வரைக்கும். இப்படி ஒரு முடிவு எடுப்பீங்கன்னா, இந்த 40வது முடிவில் ஈஸ்டரில் உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதம் காத்திருக்கிறது. முடிவு எடுங்க. எல்லாமே நம்ம கையில் தான் இருக்கு. வேதத்தின் அடிப்படையில் தான் நான் பேசிக்கொண்டிருக்கேன். ஏதோ என்னுடைய கருத்தை நான் திணிக்க நான் விரும்பவே இல்லை. அப்படி ஒரு முடிவு எடுங்க. நிச்சயமாக ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய அதிசயத்தை, அற்புதத்தை அவர் நிச்சயம் செய்வார். ஒரு மிராக்கிளை சொல்லிட்டு நான் செபிக்கிறேன். ட்ரினிட்டி சர்ச்சில் ஆன்லைன் ப்ரேயர் வைப்போம். இப்போ பெருமதியாக வருவாங்க, 400 பேர் கிட்ட வருவாங்க ஆன்லைனில். அதில் நம்ம அண்ணன் சகோதரர் மோகன்சி அண்ணன் ஆவடியில் இருக்காரு, ராபின்சன் அண்ணன் வந்து தான் நடத்துவாங்க. நானும் அதில் இருப்பேன். நாங்களும் worship எடுப்போம், ஜெபம் பண்ணுவோம். இடையில எங்களுக்கு எல்லாருக்கும் உண்டு. அவர் வருவதற்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். மேலே பால்கனி இருக்கும், கீழே இருக்கும். நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஆவில நிரம்பி பாடல் பாடி ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஜெபித்து கொண்டிருந்த பொழுது ஆவியான என்னோடு கூட பேச ஆரம்பித்த பொழுது இங்கே இருக்கிற யாரோ ஒரு சகோதரி ஊரில் தொலைவில் வெளிநாட்டில் இருக்கிற
தன்னுடைய சகோதரனுக்காகவோ சகோதரிக்காகவோ ஏதோ ஒரு கட்டி இருக்கிறது, அதுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த கட்டி இப்பொழுதே மறைகிறத நான் இயேசு கிறிஸ்து நாமத்தில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். ஏன்னா நிறைய இருக்குது, இது ஒன்று மாத்திரம் சொல்லி முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் நான் வீட்டில் இருக்கும்போது தொலைபேசி வந்தது. மலேசியாவோ சிங்கப்பூரோ எனக்கு நினைவில்லை, ஆனால் இந்த நிகழ்ச்சி அவங்க தினந்தோறும் பார்க்குறாங்க. அந்த சமயத்தில் ஜெபித்த அதே வினாடி அங்கே அவங்க ஜெபித்து கொண்டிருந்த வேளையில் அந்த கட்டி மாயமாய் மறைந்ததை அவங்க சொல்லி ஆச்சரியப்பட்டு என்னிடத்துல வந்து சாட்சியாய் சொன்னாங்க. அவர் சமீபத்திற்கு மாத்திரமல்ல, தூரத்துக்கும் தேவனாக இருக்கிறார். அவர் வார்த்தையிலே உண்மையில் அவருடைய வார்த்தை கொடுத்துட்டா அந்த வார்த்தை பொய்யாக போகாது. எனவே நீங்கள் பல கட்டிகள், வேதனைகள், உபாதைகள் இருக்கும்னா உடைய வார்த்தையை நம்புங்க. நான் அல்ல, நான் இது வரைக்கும் ஏதாவது உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன்னா இப்போ நான் சொல்ல ஆரம்பித்திருக்கிறேன். ஏனென்றால் அவர் சமீபத்துக்கு மாத்திரமல்ல, தூரத்துக்கும் தேவனாக இருக்கிறார். இந்த காலை ஜெபத்தில் எத்தனை அற்புதங்கள் செய்து கொண்டிருக்கிறார் உங்களுக்கு தெரியுமா? யாரும் நீங்கள் சாட்சியாக வர்றதில்லை, ஆனால் நிறைய பேர் எழுதுறாங்க, இந்த இதெல்லாம் நடந்தது என்று எழுதுறாங்க. ஆனால் அநேக அற்புதங்கள் அதிகாலையில ஜெபிக்கிற வேலையிலே நடந்து கொண்டிருக்கிறது. நாளைக்கு அது ஒன்று சொல்கிறேன், எப்படி அது ஃபாரின்ல ஒரு அற்புதம் நடந்தது என்பதை குறித்து நான் சொல்கிறேன். இன்னைக்கு இது வரைக்கும் போதும். அவர் நமக்காக பெருமூச்சு விடுகிற கர்த்தர். நீங்கள் பெருமூச்சு விடுறது போதும், நிறுத்துங்க. உங்களுக்காக பெருமூச்சு விடுகிறவர் இருக்கிறார். அப்படி விட்டார்னா அவர் விடுதலை ஆக்குவார் என்ற அர்த்தம். உங்கள் கட்டுகளை அழுப்பார், நாவின் கட்டுகளை அவிழ்த்து உங்கள் கண்களை காதுகளை திறப்பார். உங்களை நீ பழைய மாதிரி இருக்க மாட்டீங்க. அதில் அழகாக இருக்கும் அந்த வசனத்தை எப்போது நீங்கள் வாசிங்க. எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார், எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். அதை ஒரு யார் அல்ல, நீங்கள் எதிர்பார்க்குறீங்க ரொம்ப அவசரமாக ஏதாவது செய்யணும், ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி இல்லை. நன்றாய் செய்வார், எல்லாவற்றையும் நன்றாய் சீரும் சிறப்புமா, அல்லது அது படிநிலையோடு கூட ரொம்ப அழகா நேர்த்தியா அழகா செய்வார். அதெல்லாம் ஆண்டவர் அழகா செய்கிறதுக்கு நம்ம இடம் கொடுப்போம். இப்போ நம்ம ஜெபம் பண்ணலாம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உட்கார்ந்து ஜெபிக்க எனக்கு பலன் கொடுத்து நமக்கு ஸ்தோத்திரம். என் பலவீனத்தில் கர்த்தருடைய பலன் பூர்ணமாக விளங்குறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என்னை பலப்படுத்துங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் தாங்க. எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது எப்போதும் கொட்டும் சாத்தானின் தூதனாக இருக்கிறது. அதை பற்றி நான் கேட்ட பொழுது பவுல் சொல்லுகிறான், 3 முறை கேட்டேன், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலம் பூர்ணமாக விளங்கும் என்று சொன்னேன். அதே போல் என்னுடைய முல்லை நீங்கள் எடுத்து போடுங்க. குடும்பத்தில் காணப்படுகிற எல்லா பிரச்சனைகளையும், எல்லா குழப்பங்களையும், எல்லா சண்டைகளையும், சச்சரவுகளையும், பொதுவாக குடும்பங்களில் காணப்படுகிற பிரிவினைகளையும் அல்லது வறுமைகளையும், வேதனைகளையும், மன கஷ்டங்களையும், தாமதங்களையும், திருமணமாகாத நிலையும், வேலை இல்லாத தருணங்களையும் கர்த்தர் நீக்கி போட்டு அதிசயம் செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் உங்கள் மகிமைப்படுத்தும்படியாக ஒரு சாட்சி சொல்கிறேன்ல, அந்த சாட்சியிலே அநேகருடைய சாட்சிகள் வர கர்த்தர் உதவி செய்யுங்க. வேலைக்கான வாசல்கள், பிஸ்னஸுக்கான வாசல்கள் திறக்கப்படட்டும். இன்று ஜுரம் விலகட்டும், கோல்டு விலகட்டும், இருதயம் சீராகட்டும், நடக்க முடியாத எழும்பி நடக்கட்டும், பிசாசின் அடிமைதான் விலகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடு மீண்டும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென்.